நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கோயில் அப்படின்னா விருதகிரீஸ்வரர், பெரியநாயகி தாயார் அம்பாள், விருதாம்பிகை, பாலாம்பிகை, விருதகிரீஸ்வரர். காசிக்கு நிகரான ஒரு ஊர் அப்படின்னா, இன்னும் ஒரு படி மேலே போய் காசியை விட ஒரு பெட்டரான ஊர் அப்படின்னா, நம்மளுடைய சாப விமோச்சனங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் தான். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஜென்ரலாக நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா காசிக்கு போகிறது எல்லாருடைய ஒரு வழக்கமாக இருக்கும். ஆனால் 7 ஜென்மத்திலையும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்பிரிவில் செய்த பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா அது ஒரு கோயில் உண்டு அப்படின்னா அது வந்து இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர். மலையாகவே, அதாவது உலகத்துடைய முதல் மலை அப்படின்னு சொல்லணுன்னா அது வந்து இந்த ஊர் தான். நீங்கள் போய் இந்த கோயிலுடைய வாசலில், கிழக்கு கோபுரத்துடைய வாசலில் நீங்கள் நின்றீங்க, கோயில் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த கோபுரத்துக்கு கீழே இருந்து கருவறை வரலும் கிட்டத்தட்ட 150 அடி உயரம் உள்ள ஒரு கோயில். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஈஸ்வரன் மலையாக தோன்றி காட்சி கொடுத்த இடம்தான் இந்த இடம். அதனால தான் இந்த கோயில் இன்றைக்கும் கருவறை உயரத்தில் இருக்குது. இந்த கோயிலுடைய 4 திசைகளிலும் ராஜகோபுரங்கள் உண்டு. கிழக்கு பிரதானமானது. அந்த வகையில் இந்த கோயிலுக்கும் 5ற்கும் எண் 5ற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. பஞ்சலிங்கங்கள் நம்ம சொன்னாலும் இந்த பஞ்சபூதத்துக்கு இந்த கோயிலுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு நல்ல சிறப்பு பெற்ற ஒரு வீடு கட்டணும், நல்ல சிறப்பான வாழ்க்கை நம்மளுடைய குழந்தைகள் வாழணும், அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் சரி தந்தையும் சரி இந்த கோயிலுக்கு குடும்பத்தோடு தன்னுடைய பிள்ளைகளோடு போய் சேவிக்கணும் அப்படின்னா அது வந்து விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் தான். இந்த வன்னி மரம், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வன்னி மரம் ஸ்தல விருட்சம் கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் நின்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த காற்று வந்து உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்துவிடும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இடம். யாராவது ஒருத்தர் வந்து உயிர் நீத்துட்டான் அப்படின்னா இந்த விருதாச்சலம் மண், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலம் மண்ணில் போய் நீங்கள் உயிர் நீத்துட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஜெனரலாக நம்ம சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நமக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கா, ரிட்டையர் ஆகிட்டோம், நம்மளுடைய வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்கிறது காசிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருதாச்சலத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் உயிர் நீத்துட்டீங்க அப்படின்னா அம்பாளே, அதாவது பார்வதி தேவியே வந்து நமக்கு வந்து பணிவிடைகளை செய்து நம்மளோட மோட்சத்துக்கு அனுப்புறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றத பெரியநாயகி அம்பாள். வயது முதிர்ந்த பெரியநாயகி, அதாவது 2 வகையில் காட்சி கொடுப்பா அம்பாள். வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியராகவும், பாலாம்பிகை குழந்தையாகவும், அதாவது இளமை பெற்று திரும்பி பணிவிடை செய்யக்கூடிய ஒரு இளம் பெண்ணாகவும் நமக்கு காட்சிக்கூடியது தான் இந்த பாலாம்பிகையும் சரி, அந்த பெரியநாயகி தாயார் விருதாம்பிகையும் சரி. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு இடம். 2மே வந்து கிழக்கு நோக்கி காட்சியளிக்கக்கூடிய விருதகிரீஸ்வரரும் சரி, நம்மளுடைய அம்பாளும் சரி கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பாள். இந்த கோயிலில் இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ நம்ம முருகருக்கு நமக்கு எப்படி 6 படை வீடு உண்டோ, விநாயகருக்கும் 6 படை வீடு. அதில் 2ஆம் படை வீடு தான் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர். கிட்டத்தட்ட 18 அடி ஆழத்தில் நமக்கு வந்து இந்த விநாயகர் பாதாள விநாயகராக காட்சி கொடுப்பார். இவரை போய் சேவிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிராப்தம், ஒரு வரம். இந்த கோயிலுக்கு யாரும் ஜஸ்ட் லைக் நம்ம விருதகிரீஸ்வரர் போய் சேவிக்கிறோம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் போய் சேவிச்சிட முடியாது. அம்பாளும் ஈஸ்வரனும் வழிவிட்டு உங்களை அழைத்தால் மட்டுமே இந்த கோயிலுக்கு செல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் வைப்ரேஷன். கடலூர் மாவட்டத்திலேயே ஒரு மிக தலை சிறந்த கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வந்து விருதகிரீஸ்வரர் தான்.
இந்த கோயிலில் தீர்த்தம் 2 தீர்த்தங்கள் உண்டு. ஸ்வர்ண தீர்த்தம், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இடம். அந்த குளத்தில் நீராடி நீங்கள் ஈஸ்வரனை, விருதகிரீஸ்வரரையும் அம்பாளையும் வழிபடுறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பூர்த்தியாகும். அதே போல் உங்களை விட்டு விலக வேண்டிய எல்லா பிணிகளும் விலகிவிடுவதாக ஐதீகம் உண்டு. வன்னி மரத்தை வலம் வந்து ஈஸ்வரனை சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு தேவைகள் எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அது பூர்த்தியாகிவிடும். இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்த கோயிலில் 28 லிங்கங்களை முருகப்பெருமானே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக ஐதீகம் உண்டு. அங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். எம்பெருமான் முருகன் பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள் அந்த அளவுக்கு நம்ம சொல்ல சொல்ல இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாராலையும் நினைத்தவுடன் போகக்கூடிய ஒரு கோயில் நிச்சயமாக அது வந்து விருதாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் கிடையாது. அந்த பிராப்தம், பணம் இருக்கும், மனம் இருக்கும், ஆனால் அந்த பிராப்தம், அந்த ஒரு விஷயத்தை இறைவன் ஈஸ்வரன் நமக்கு அருளிக்க வேண்டும். அந்த மாதிரி அவர் நம்மளை அழைத்தால் மட்டுமே இந்த கோயிலுக்கு செல்ல முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் அப்படின்னா அது வந்து விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர். இந்த கோயிலில் மாசி மகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் மக நட்சத்திரம் வரும்போது மாசி மாதத்தில் போய் நீங்கள் வணங்குறது அப்படின்றது வந்து அதுவும் சொல்ல திருப்பி பிராப்தம் இருந்தால் தான் முடியும். ஒவ்வொருவரும் வாழ்நாளில் நிச்சயமாக காசிக்கு செல்கிறீர்களோ இல்லையோ, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயில் போய் நீங்கள் வணங்குறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அது ஒரு நாள் தள்ளி போனாலும் வாழ்க்கையில் எப்படியாவது இந்த கோயிலை வந்து நிச்சயமாக நீங்கள் தரிசிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.